அங்க பூமியிலிருந்து ஒரு மூடு பனி எழும்பி மண்ணை என்ன பண்ணுது, நனைச்சுது. மண்ணை நனைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? மனுஷனையே உருவாக்க முடியும். அது வரைக்கும் ட்ரையான மண்ணில் அவராலே செய்ய முடியாது. உங்களை வணைகிற ஒரு நல்ல குயவன் தான், அது தேவன் தான், அது கர்த்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் பரிசுத்தாவியே மட்டுமே மனுஷனை சிருஷ்டிக்க போறாரு. அது 6 வருஷம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. ஆமென். இது ஒரு பெரிய வெளிப்பாடுங்க. நான் சொல்றேன் என்னன்னா, இந்த மண் எப்படி இருக்காமா? ரொம்ப ட்ரையா இருக்கு. தேவன் படைத்த பூமி ரொம்ப ட்ரையா இருக்கு. நீங்க ரோட்ல போறீங்களா, மண்ணு எல்லாம் உலர்ந்து போய் கிடக்குது. நீங்க ஆத்துல போய் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னு எப்படி இருக்கும்? உலர்ந்து போய் கிடக்கும், வெட்டாந்தரையா கிடைக்கும். அந்த மண்ணை எடுத்து நீங்க என்ன உறவும் செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், அப்பொழுது எங்க இருந்து சொல்லுங்க, மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி உள்ள இருந்து ஒரு பிரசன்னம் எழும்புது. நான் சொல்றேன், எப்ப உங்க உள்ளத்திலிருந்து ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களோ, எப்பொழுது ஒரு மூடு பனி எழும்புகிறதோ, அப்ப என்ன பண்ணா உங்களை சிருஷ்டிக்க முடியும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு, தேவனுடைய இதற்காக உருவாக்குன்னு சொன்னாரு. தேவனுடைய அழைத்தது உண்மை என்றால் ராபாலா சிடல ரீகா பலரமா ரீகா. அப்பனா அது வரைக்கும் நிறைய பேர் சொல்றீங்கன்னா, தேவன் மண்ணிலிருந்து ஆதாமை சிருஷ்டித்தார் என்றால் வெறும் மண்ணை பிணையில அந்த மண்ணை பிணையிற அளவுக்கு ஒரு ஈரப்பதம் வேறு. நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் தான், நான் வாக்குத்தத்தங்களை வாங்கினவன் தான். நீங்க எல்லாரும் யாருக்கும் வாக்குத்தத்தம் இல்லாதவங்க இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. ஆனா அத வளைகிற அளவுக்கு அங்க பூமியிலிருந்து ஒரு மூடு பனி எழும்பி மண்ணை என்ன பண்ணுது, நனைச்சுது. மண்ணை நனைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? மனுஷனையே உருவாக்க முடியும். அது வரைக்கும் ட்ரையான மண்ணில் அவராலே செய்ய முடியாது. உங்களை வணைகிற ஒரு நல்ல குயவன் தான், அது தேவன் தான், அது கர்த்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் பரிசுத்தாவியே மட்டுமே. அதனாலதான் வசனம் சொல்லுது, கல்லான இருதயத்தை அவர்கள் எடுத்து சதையான இருதயத்தை அவர்கள் கொடுத்துவேன் அப்படின்னு. என்ன புரியுது உங்களுக்கு? கல்லா இருந்தா நீங்க அடிச்சா உடையும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சதையா இருந்தா அவருக்கு என்ன மாதிரி வேணும்டா? நீ மோசே குடும்பமா, நீ ஆரோன் குடும்பமா, நீ கிறிஸ்துவின் சந்ததியா, நீ என்னுடைய தாசனா, நீ எனக்கு பிரியமானவனா, நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணிருக்கணும், அந்த சதைய அவருக்கு தகுந்தா போல் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அவரிடத்தில் உண்டு. அப்ப என்ன பண்ணணும்னா, sit the God presence daily. Amen.